என்னது ஏய் சூப்பரா இருக்கறப்பா. ஸோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து லோகேஷ் கனகராஜ் இல்லை சாரி கோகேஷ் கனகராஜ் மீம் பார்க்க போகிறோம். இது இந்த கூலி மூவி எண்டு டைமில் வந்தது, அந்த ஹைப்பே இல்லாத டைமில் வந்தது மீம் இது. அது வேறு அந்த காக்கா கழுகுறது கதெல்லாம் வர சொல்லியிருந்தாரா. அந்த காக்கா அந்த கழுகு மட்டும் பார்க்கும். அந்த டைமில் வந்த மீம் இது. உயிர் படைய வைக்கிற யாரும் கட்டுக்கவே மாட்டீங்க. இன்ஸ்டாகிராம் மாப்பிள்ள ரவுடிங் நினைச்சிட்டு தெரியுறேன். மாப்பிள்ள ரவுடிங் கிடையாது, ஒரு புண்டையும் கிடையாது. ஒரு காலத்தில் இப்படி இருந்த மனுஷன் இப்போ அன்ரியல் டவுன்ஃபால்ரா அப்படி சொல்ல முடியாது. இதெல்லாம் ஜாலியாக தான் பார்த்துட்டு போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ணலை. கோடியில் சம்பளம் வாங்குறாப்புல, அதான் அவருக்கு ஜாலியாக தான் எடுத்து போவாப்புல. என்னடா உமா கொடுக்குற வீடியோ கமெண்ட் ஃபுல்லா விஜயனாவையும் கமலையும் தான் டேக் பண்றாங்க. அவங்கள எதுக்குடா கமெண்ட்ல டேக் பண்றீங்க? அதெல்லாம் படத்துக்கு கூப்பிடுற மாதிரியா இருக்கு. வேற எதுக்கும் கூப்பிடுற மாதிரிலடா கூப்பிடுறாங்க. எல்லா கெட்டமும் சூட் ஆகுதுடா. கமல் ஃபேன் பை ஃபார் ரீசனா. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சி மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொலை, நைட்ல கொசு தொலை. நல்ல வேலை அதெல்லாம் அந்த கமல் ரஜினி அந்த படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணி தானே பலத்தை அடி வாங்கியிருப்பாப்புல. நல்ல வேலை தப்பிச்சிட்டான்னு நினச்சிக்க வேண்டியதான். ஆனால் நீங்கள் வேணால் ஒன்று, நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன், வேணால் அதை எழுதி வேணால் வச்சுக்கோங்க. AA25 அந்த புஷ்பா மூவி ஹீரோ வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாப்புல, அந்த படமோ இல்லை இந்த லாஸ்ட்டாக வந்துல இப்போ DC வருதுல்ல, ஒன்று DC ஹிட் ஆகும், இல்லைனா அந்த AA25 அந்த படம் ஹிட் ஆகும். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பயங்கரமாக ஹிட் ஆகும். அப்புறம் எல்லாமே மாறிடும். பெரிய சண்டீர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்ல சட்டை பட்டன் போடுறீங்க. சார் உங்க கூட தான வராரு, எவ்வளவு டீசன்ட்டா இருக்கார் பாரு. இவன் பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிற முடியலையே. சட்டைக்கு பட்டன் போட்டு போடா ராஸ்கா. பார்த்தா எனக்கு பிஃபோர் கூலி ஆஃப்டர் கூலி மாதிரி தெரியல. பிஃபோர் லியோ ஆஃப்டர் லியோ வேணால் சொல்லுங்கள். ஏன்னா அதுலேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த ட்ரோலு அடிக்கிறது ஸ்டார்ட் ஆனதே அந்த ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்திபன் அவர் வாயிலேருந்து சொல்லலை லியோ யாருன்னு. யாரோ ஒரு மூணாவது மனுஷன் மன்சூர் அலிகான் சொன்னது தானே படத்தில். அவர் உண்மை சொல்லியிருந்துருக்கலாம், பொய் சொல்லியிருந்துருக்கலாம். அங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுலேருந்து. ஆனால் எனக்கு லியோ பிடிக்கும் நண்பர்கள். நீ என்ன வேணால் சொல்லுங்கள், லியோ நல்ல படம் தான். சும்மா அந்த நல்லா படிக்கிறவங்களோட பேரண்ட்ஸ் மாதிரி இவங்க என்ன மார்க் வாங்கியிருக்க சொல்லு. நல்ல ஏதோ ஒரு எல்லா படமும் சூப்பராக எடுக்கிறான். இப்போ ஒரு படம் ஒன்று ரெண்டு குறை இருக்குது, அதை பிடிச்சி போட்டு அடி அடிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லியோ நல்ல படம் தான். கடைசி அந்த அயன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த கடைசி இதில் பாருங்களேன், அந்த அயன் ஃப்ரெண்டு அவர் மூஞ்சுக்கு அந்த இது பேருக்கு எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்து எனக்கு அதில் சூர்யாவே தெரியல. லோகேஷ் கனகராஜ் உண்மையிலே நடிச்சிருக்க மாதிரியே இருக்குது.
ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் அந்த மீம்ஸு. இது தெரிஞ்சு இந்த மாதிரி ட்ரோல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா, அந்த நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த லியோ ஃப்ளாஷ்பேக்லேருந்து தான். அது ஃப்ளாஷ்பேக் வச்சுட்டு விட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை, அது ஃபேக்குன்னு சொல்லி இன்டர்வியூலாம் கொடுத்தாரு. அது வந்து அதில் என்ன பிடிச்சி அடிக்க ஆரம்பித்தாங்க வேறு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லா படமும் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் 2 படம் ஏதாச்சும் ஒரு படம் கண்டிப்பாக ஹிட்டும் அடிக்கும், அது வேறு விஷயம். வந்து அவர் இன்டர்வியூவில் வந்து அவர் பாட்டுக்கு ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிடுறாப்புல. அதுவே அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுது. இந்த படத்துக்கு டிசி ப்ரொமோஷனுக்கும் சரி AA25க்கும் சரி அந்த ஆள் பேச மாட்டேன்னு வேறு சொன்னாரப்பலையாமா. இந்த மாதிரி ப்ரொமோஷன் இன்டர்வியூ அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாப்பலையா. அது அவருக்கு நல்லது. தயவு செஞ்சு அவர் ப்ரொமோஷன் பண்ணாமல் இருந்தாலே இந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் தான். நார்க்க பந்து முதல் சந்து கவிதை மாதிரி இருக்குதுல்ல. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, படத்தில் ஒன்று டேரக்டராக படம் ஹிட் ஆகும், இல்லை அவர் ஆக்டராக ஹிட் அடிச்சிடுவாப்புல. அதுக்கப்புறம் இந்த எடிட்லாம் போட்டு எலிவேஷன் தான் அதெல்லாம் யூஸ் ஆகும் அந்த ட்ரோல்லாம். எனிவே பை அவ்வளோதான் வீடியோ.